நவாம்ச லக்னத்துல குரு இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் நடந்துருது. நவாம்ச லக்னம் விருச்சிகமா வந்துச்சுன்னா அவங்க லைஃபை 2ஆ பிரிச்சிடலாம், வகுத்தெடுத்து எடுத்து வச்சிடலாம். லைஃப் பிஃபோர் மேரேஜ், லைஃப் ஆஃப்டர் மேரேஜ். எப்பவுமே அது கம்ஃபர்டபுளா அவங்க இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அவங்க வாழ்க்கையை வந்து சொல்லிருவாங்க, என் திருமணத்துக்கு அப்புறம் என் லைஃபே மாறி போச்சு, கம்ப்ளீட்டா அப்சைட் டவுன் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவா இருந்துதான் 99%. ஆனா பிசினஸ் ரீதியாவோ சோஷியல் ஐடென்டிட்டி ரீதியாவோ பட்டாசை கிளப்பிடுறாங்க அவங்க. அங்க எக்ஸ்ட்ரீம் அப்ப அந்த விருச்சிகம் அவங்களுக்கு கொடுத்துருது. நவாம்சத்துல அந்த இடத்துல பர்சனல் மட்டும் தான் டிஸ்டர்ப் ஆகுது. தனுசு லக்னம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது. மத்தவங்கள அவங்க ரொம்ப கல்யாணத்துக்கு முன்னால ஒருத்தர் சின்ன பையனா சின்ன பொண்ணா பார்த்திருப்பாங்க, யாருமே மதிக்க மாட்டாங்க. அவங்க நவாம்ச லக்னம் தனுஷா இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்குது. அவங்க சொன்னதெல்லாம் சொந்தக்காரங்க கேட்கறாங்க, மாமனார் மாமியார் கேட்கறாங்க, பெத்த அம்மா அப்பா அதுக்கப்புறம் குழந்தைங்க சொல்றது கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள இப்போ ஒரு குருவா பாவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மகரம் நவாம்சமா லக்னமா வந்துச்சுனாலே you are marrying someone to turn as a slave. மகரம் ராசியிலே ஒருத்தர் அடிமைப்படுத்தும். அவங்களே தொழிலுக்கு அடிமை. மகரத்துல ஒரு கிரகம் போய் உட்கார்ந்துருச்சுன்னா அந்த கிரகம் அந்த பாவத்துக்கு அடிமையா மாறிடும். அது அப்படிதான் இருந்தாகும். ஸோ நவாம்ச லக்னமே மகரமா வந்துச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு வந்து கஜேந்திர உழுந்த குளம் மாதிரி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பெருமாள் தான் வந்து காப்பாற்றணும். அவங்க அந்த வட்டத்துக்குள்ள சிக்கிடுவாங்க. அந்த வட்டத்தை விட்டு வெளியேற முடியாம மாறிடுது.